வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஆட்டு சந்தை எட்டயபுரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1000 குட்டிக்கு மேலே புக்கிங் இருக்குது. இது எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய கஸ்டமர் சரிங்களா. அதுக்கப்புறம் விலைவாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உயிரிடை பார்த்தீங்கன்னா 13 கிலோ இருக்கும், ஜோடி 15 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்குது. அதில் போட்டி போட்டு வர எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான விலைக்கு எடுத்தால் மட்டும் தான் லாபம் சம்பாதிக்க முடியும். திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எடுக்கக்கூடியவங்க கரெக்டான விலைக்கு எடுங்க. இப்போ எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்லாம் இந்த வாரம் ஒரு 7-8 பேர் வந்திருப்பாங்க. வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த குட்டிகளை விலைவாசி கேட்கும்போது அவங்களே பயப்படுதாங்க. இப்போ நானும் சொல்கிறேன், இந்த குட்டி தொலைக்கிறது மேலே எடுத்தால் லாபம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்குறாங்க. என் வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீ நம்மளை வச்சு நீங்கள் அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எந்த அவங்க ஏமாற மாட்டாங்க, மற்ற ஆள்கிட்ட ஏமாற மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம நிறைய பேர் உருவாக்கிட்டு சொல்லி சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் சந்தையில் நீங்கள் வேறு யாரும் நான் இல்லாமல் வேறு யார் மூலியமாக வாங்கினா கூட டீட்டெயில் கேளுங்க. இந்த குட்டி 15 ரூபா சொல்கிறீங்களாப்பா, 15 ரூபா எடுத்தால் லாபம் இருக்குமா, இப்போ இந்த வேலை வருது, உயிரிடைக்கு எவ்வளோ இருக்குன்னு கேளுங்க. அவங்க சும்மா சொல்லலாம் 13 கிலோ ஒரு குட்டி 15 கிலோ இருக்கும், 16 கிலோ வரைக்கும் சொல்லலாம். அப்படி நீங்கள் நம்பக்கூடாது. கரெக்டாக எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டு இன்றைக்கி இந்த வேலை வருது. நம்ம 3 மாதம் தீவனம் சொல்ல 2000 2700 வரும், மெடிசன் 500 வந்துடும். இதெல்லாம் கணக்கு பண்ண நம்ம லாபம் இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துடுங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீ பக்கத்தோட ரேட் அப்படி டவுன் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் இது தீபாவளி, இதுக்கப்புறம் ரேட் எப்போ கொண்டுனா தீபாவளிக்கு அப்புறம் தான் கொண்டு. தீபாவளி வந்து நவம்பர் மாதம் வரும். அப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 மாதம் வரைக்கும் இருக்குது. அதனால் ஒரு மாதம் முன்ன எடுத்தாலும் கரெக்டான விலைக்கு எடுத்தால் மட்டும் தான் லாபம் சம்பாதிக்க முடியும். அதனால் தெளிவாக யோசிச்சு கவனமாக எடுங்க சரிங்களா. இதில் ஏமாந்துடாதீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு கரெக்டாக எடுங்க. அதுக்கப்புறமா என்னோட சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து எட்டயபுரத்தில் வந்து எடுத்தால் மட்டும் தான் குட்டி நல்ல ஸ்பீடாக வளருங்கிறது கட்டாயமும் கிடையாது. உங்கள் மாவட்டத்தில் மயிலம்பாடி இல்லை ப்ராப்பராக ஒரிஜினல் பீடாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பரமுடினா பரமுடி சந்தை போய் எடுங்க, சேலம்னா சேலம், மேச்சேரி நல்லா மேச்சேரி எடுங்க, திருச்சி சைடில் சமயபுரம் இருக்குது அங்கே எடுங்க. இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி குட்டிகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலைவாசியும் குறையும், வண்டி வாடகை குறையும். அதுக்கப்புறம் அந்த ஒரே சந்தை எல்லாருமே டார்கெட் பண்ணும்போது விலைவாசி கூட தான் செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டில் குட்டிகளே இல்லை, ஆட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. வியாபாரிகள் வாரம் எட்டயபுரம் சந்தைக்கு 5000 குட்டி 3000 குட்டி வரக்கூடிய இடத்துல வெறும் 1000 குட்டிக்குள்ளே தான் வருது. அந்த 1000 குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பண்ணையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 குட்டிக்கு ஆள் வராங்க. அப்படிங்கும்போது அந்த 1000 குட்டிக்குள்ள ரேட் எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால் உங்கள் ஊரில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை வளர்க்க பாருங்கள். அந்த ப்ரீடு ஒரிஜினல் எட்டயபுரம்னாலும் சரி, பொட்டுக்குட்டி எட்டயபுரம்னாலும் சரி, மயிலம்பாடினாலும் சரி, ப்ரீடு ஒரிஜினல் இருந்தால் மட்டும் அந்த வெயிட் கெயின் கிடைக்கும், இல்லை வெயிட் கெயின் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு என்ன தோணுது பொறுமையாக பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் நம்ம ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 700 குட்டி போட்டு வளர்த்துக்கலாம். பக்கத்து முடிஞ்சப்பறம் குட்டி ஃபுல்லாக சோல்ட் அவுட், எதுவுமே பண்ணையில் குட்டியே கிடையாது. நம்மகிட்ட 5 பேர் வேலை பார்க்குறாங்க. குட்டி எடுத்து விட்டு தான் அவங்க சம்பளம் கிடைக்கும். அதுக்காண்டி நான் கூட கொடுத்து எடுத்து நஷ்டப்பட்டும் என்னால் இருக்க முடியாது. எப்போ விலைவாசி கிடைக்கும், நான் கரெக்டான விலை கிடைக்கும், அப்போ தான் குட்டி எடுப்போங்கிற ஒரு மன தைரியத்தோடு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எப்போ ரேட் ரீசனமாக கிடைக்கும் எடுத்து வளர்ந்து லாபத்தை சம்பாதிக்க வழியே பாருங்கள்.